ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு பீஃப் பற்றி தாங்க சொல்ல போகிறோம். பீஃபோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் குக்கிங் மெத்தட் பற்றி தான் நான் பேச போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேரு, மீடியம் ரேரு, வெல்டன், இந்த மூணுத்துக்கும் பார்த்திங்கன்னா வேறு குக்கிங் ஃப்ரேஸ் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அது என்னங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ரேர்னால் பார்த்திங்கன்னா பிரைட் ரெட் கலரில் இருக்கும் குக் பண்ண மீட்டு. மீடியம் ரேர்னால் பார்த்திங்கன்னா பிரைட் பிங்க்கில் இருக்கும். முக்கியமாக வெல்டன்னு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இதெல்லாம் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் குக்கிங்னு சொல்லலாம். மீட்டோட கலரு ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபேஸஸில் கெஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி மீட்டு குக் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக ஷெஃப்கிட்டே பேசுவாங்க. எனக்கு இந்த ஃபேஸில் தான் குக் பண்ணி வேணும், இந்த மாதிரி ஸ்டேஜில் குக் ஆனால் தான் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவாங்க நிறைய ஃபாரினர் கெஸ்ட்டு. முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் ரேர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் பிங்க் கலரில் இருந்தாலே போதும் அவங்களுக்கு மீட்டு. அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, பீஃப் பேஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா குக்காக இருக்கணும், ரொம்ப ரப்பரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குக்கிங் மெத்தட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜஸில் ஒரு குக்கிங் இருக்குது. இது ரொம்ப அதை புரிஞ்சு சமைக்கிறவங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்கங்கிறது என்னோடய கருத்து. இந்த ஒரு டிப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் குக் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே.